கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அச்சங்கத்தினர் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்கா ஈரான் போர் சர்வதேச அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவிலும் எரிவாயு கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது தொடர்பான செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த நிலையில் சிறு குறு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 நாட்களுக்குள் சிறு குறு தொழில்கள் முடங்க வாய்ப்பிருப்பதாக அச்சங்கத்தினர் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் எத்தனை நாள் போர் நீடிக்கப் போகிறது என்று தெரியவில்லை. இன்னும் எந்த அளவிற்கு பரவப் போகிறது என்று தெரியவில்லை. சிறு குறு தொழில்கள் விலையேற்றத்தினால், மூலப்பொருட்களின் தட்டுப்பாட்டினால் அஸ்திவாரம் காணாமல் ஆடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு சூழ்நிலை. கண்டெய்னர் தட்டுப்பாடு, மூலப்பொருட்களின் வரவுகள் இல்லை. தயார் செய்து வைத்த பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு வாய்ப்பில்லை. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே அரசு என்ன செய்யலாம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறதே தவிர தங்களது ப்ரிப்பேர்ட்னஸை பற்றி உணர்ந்ததாக தெரியவில்லை. இது இப்படியே நீடித்தால் இன்னும் 2-3 நாட்களுக்குள் சிறு குறு தொழில்கள் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு உடைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில தள்ளப்படுவோம். மூலப்பொருட்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதே நிலை தொடருமானால் இன்னும் 2 நாட்களுக்குள் சிறு குறு தொழில்கள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்று MSME முன்னாள் தலைவர் ரகுநாதன் நமக்கு தெரிவித்திருக்கிறார். அதனை நாம் பார்த்தோம். அரசு இதன் வீரியத்தை உணர்ந்திருக்கிறதா என்பது புரியவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார்.